ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 060, அதாவது வந்து ஏசி டபுள்ஸ் கொடுத்துட்டு வராங்க. நம்ம வீக்லி சார்ட்டை வச்சு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏசி டபுள்ஸ் இருக்குது. நேற்றையும் வீக்லி சார்ட்லேருந்து மறுபடியும் ஏசி டபுள்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 5ன்றது கொடுத்துருந்தோம். ஸோ வந்து பவரில் மிஸ் ஆகிடுச்சு. ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 06ன்ற நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 06ன்ற செட்டு கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ ஒரு 2 டிஜிட் வின்னிங் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நல்ல கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் காருண்யா ப்ளஸ் கம்பெனி. ஓகேங்களா, இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் கம்பெனி 532. ட்ரா நம்பர் பார்த்துக்கங்க 532. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 25, ரொட்டேட் பண்ணால் 52 அப்படின்ற நம்பர் பாருங்கள், நமக்கு ட்ரா நம்பரில் இருக்குது. இந்த 25, 52ன்றதை நீங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 52ன்ற நம்பர் வரா மாதிரி இருக்குது. 25, 52 பார்த்துக்கோங்க. 52ன்றது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த 52 அப்படின்ற நம்பரை நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 2க்கு பவர் எடுத்தோம்னா 7. ஓகேங்களா, 2க்கு பவர் எடுத்தால் 7, 57, 52 இந்த 2 செட்டை பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி ஆளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் இன்றைக்கி வரா மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 93 61 49 25 77. ஸோ உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட 93 61 49 25 77. ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் நம்பர் பார்த்துலாம். ஸோ சிங்கிள் போர்ட் நம்பரும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 904 904 ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இயர்லி சார்ட் போயிடலாம். இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஏசி டபுள்ஸ் இருக்குது. இந்த ரிசல்ட் நேற்றுக்கு வந்தது. இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசல்ட் இன்றைக்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இயரில் 474 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏசி டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏசி டபுள்ஸ், இதுலேயும் ஏசி டபுள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் இருந்தால் டபுள்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 474. ஓகேங்களா, அந்த 474 அப்படின்ற நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ 44 இருக்குது. இதுலேருந்து ஒரு 4ன்றது இன்றைக்கி கொண்டு வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க. மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஎஸ்சி கொடுக்குற நம்பரும் இதில் வர நம்பர்ஸ் அண்ட் ஆல் போர்ட் நம்பர்ஸ்லாம் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு 3Dக்கு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 030 ரிசல்ட் ஏசி டபுள்ஸ். அதுக்கு அடுத்த இயற்கையில் பாருங்கள் 809. 030க்கு 809ன்னு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 3க்கு பவர் எடுத்திருக்காங்க. இந்த 0வை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 9 மட்டும் டிஃப்ரெண்ட் நம்பர் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அதை வச்சு இந்த 474க்கு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த 7க்கு பவர் எடுத்தோம்னா 2ன்னு கிடைக்கும். 4 நம்ம அப்படியே கொடுத்தோம்னா 24 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 24 42. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம பவர் பண்ணோம் அப்படின்னா 29 92 79 97. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 செட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதே வச்சு பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி நம்பருக்கு நம்ம ஆல்ரெடி 25 52 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அண்டு 57 57 75 அப்படின்ற செட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு உங்கள் கெஸ்டிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ இது நீங்கள் ஆல்போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் அண்ட் கெஸ்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான ஆல்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 05. ஓகேங்களா, இதில் 5 ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இன்றைக்கி 5 இல்லாமல் ப்ளே பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைனா 0வே ரிப்பீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 05 அதனால் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்காக ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ 4ன்றது பார்த்துக்கங்க. ஸோ 4 வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பராக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஸோ அதை விட்டால் 2 ட்ரை பண்ணுங்கள். பி போர்டுக்கு 0 இல்லாமல் இன்றைக்கி ப்ளே பண்ண மாட்டாங்க. அதை விட்டால் 1. சி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 7. ஸோ பார்த்துக்கங்க உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த இதில் உள்ள நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ஏ போர்டுக்கு 5, 2, ஸோ 4ன்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன். பார்த்துக்கங்க உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது போர்டு சேஞ்ச் ஆனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் போர்டு சேஞ்ச் ஆகி வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்துடலாம். 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதிகமாக எடுக்கலை, பார்த்துக்கோங்க. 460, 510, 278, 278, 902, 425. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 425ன்ற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். இதை பார்த்துக்கங்க. 425 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு மட்டும் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, ஸோ பாக்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.